எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீ தந்தக்காக சோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வழி நடத்து இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு காரியம் என்னன்னு சொன்னி, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கும்போது சகல சாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைக்கிறார் என்று உபாகமம் 28:1 சொல்லுது. அவருடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையாய் செவி கொடுக்கிறோமா? 2 கற்பனைகளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிறனை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். நான் ஒரு திருமண காரியத்திற்காக கடந்து சென்றிருந்தேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஐக்கிய பத்தியில் எல்லாரோடு கலந்து இருந்தார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு ஒரு பந்தி, கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு பந்தி. இது கர்த்தர் விரும்பலை. பார்த்தீங்க, எல்லாரையும் சேர்த்து ஒரே விருந்தில் இருக்க சொல்லி அவர் விரும்புகிறாரு. அவர் விரும்புகிறத நீங்கள் செய்யும்போது இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் போக்கிலும் வரத்திலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கும். உபாகமம் 28:10 பார்த்தீங்களா, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று சொல்லி பூமியின் ஜனங்கள் உங்களை கொண்டு பயப்படுவார்கள். கர்த்தருக்கு தமக்கு பரிசுத்த ஜனமாய் உங்களை மாற்றுவார். 12வது வசனம் சொல்லுது, நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று வேதாகமம் சொல்லுது. இப்போ இந்த வேதத்தின் வார்த்தையின்படி நமக்கு நடக்க முடியலைங்க. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? உங்ககிட்ட பணத்தை விரும்பலை, உங்கள் இருதயத்தை விரும்புகிறார். அந்த இருதயம் எல்லாத்துலேயும் பரிசுத்தமாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக நீங்கள் செவி கொடுக்கணும். வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. அவரை நோக்கி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 34:5 பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்க உங்களால் முடியணும். அதை செஞ்சு பாருங்கள். அந்த உபாகமம் 28:1-12 வரைக்கும் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா, கணக்கே கிடையாது. அதுக்கப்புறம் 54 நீங்கள் படிச்சிட்டிங்களா, தலை சொத்தி கீழே விழுந்துடுவீங்க. அங்கே படிக்க வேண்டிய காரியமே 1க்கு கீழ்ப்படிஞ்சால் 13 ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கறதுக்கு ஆண்டவர் திட்டம் வைத்து இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை மட்டும்தானே அவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அவருடைய பிள்ளைகளில் நம்ம என்ன செய்யணுங்கிறத அவர் விரும்புகிறத செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த 13 ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி உங்களை உயர்த்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். God bless you.